ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2022 உள்ள மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200இல் 1/2% காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி போடலான்னா 200 அதில் 1/2% அப்படின்னா இதை 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இதையும் அடித்து கொடுத்துட்டோம்னா ஆன்சர் 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாத உறுப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ 1, 5, 9, 15, 17. நெக்ஸ்ட்டு CFILO இப்படி இருக்குது. அடுத்து VUTSR RSTUV. ஸோ இதெல்லாமே -1 இருக்குது. CF. ஸோ இங்கே +2 வருது. அதே மாதிரி தான் எல்லாமே +2ல் வருது. இங்கே பாருங்கள், இது 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 4. ஸோ இதுக்கும் அடுத்த டிஃப்ரென்ஸ் 4ஆக இருந்திருந்தால் இங்கே 13 தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே 15 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 4 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, 17 இருக்குது. அப்போனா இங்கே 13 தான் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஏக்கு பதில் ப்ளஸ் எனவும், பிக்கு பதில் மைனஸ் எனவும், சிக்கு பதில் இன்ட் எனவும், டிக்கு பதில் டிவைடட் எனவும் எடுத்துக்கொண்டால் 4B 3C 5A 30D2 என்ற அமைப்பின் விடையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 4 பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், மைனஸு, அடுத்து 3, சிக்கு பதிலாக இன்ட்டு 5, அடுத்து ஏக்கு பதிலாக ப்ளஸ்ஸு 30, டிக்கு பதிலாக டிவைடடு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 15 வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 15 வரும். அப்போ 4 - 15 + 15. ஸோ இந்த -15 + 15 இதாயிரும். ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 4. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின், ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அந்த வேலை அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் ரூபாய் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏ 10 நாளில் முடிக்கிறாரு, பி 15 நாளில் முடிக்கிறாரு. ஸோ இது டே. அவங்களோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா இதோட ரேஷியோ எவ்வளோ வரும்னா 2:3ன்னு வரும். இது ஒர்க் ரேஷியோ. நம்ம எஃபிஷியன்சி ரேஷியோ பார்க்கணும். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ பார்த்தோம்னா ஏக்கும் பிக்கும் இது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இவங்களுக்கு 3 வரும், இவங்களுக்கு 2 வரும். ஸோ இந்த ஹோல் 5 தான் 2 lakhsனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏயோடது கேட்குறாங்க. அப்போ 3 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதை அடித்து கொடுத்தோம்னா 40,000 வரும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1,20,000. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொடுத்துருக்க டேஸை வச்சு அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஒர்க்காக இருக்கிறத எஃபிஷியன்சியாக மாற்றணும். மாற்றிட்டு எஃபிஷியன்சியில் தான் அமௌண்ட்டை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சம்ம, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும். பி மற்றும் சி 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக இதில் ஏ தனியாக, பி தனியாக, சி தனியான்னு கொடுக்கல. ஆனால் ஏபி, பிசி, சிஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராக சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தனித்தனியாக ஏ, பி தனியாக, சி தனியாக கண்டுபிடிச்சி அதை டோட்டல் பண்ணுறது ரொம்ப அது சுற்றி உழைச்சி வர்றது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இது ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற ஒர்க்குக்கு ஏபி, பிசி, சிஏ கொடுத்துருக்காங்களா, அந்த டோட்டல் ஒர்க்குக்கு ஒரு எல்சிஎம் எடுத்துடணும். அப்போ எவ்வளோ வருது, 15, 12, 15, 20. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட்டு 3யா, 4, 5, 20. அப்படி 4ஆல் எடுத்தோம்னா 1, 5, 5. மறுபடியும் 5ஆல் எடுத்தோம்னா
1 1 1. ஸோ 1/12 + 1/15 + 1/20. இதோட எல்சிஎம் எவ்வளோ வருதுன்னா 16 வருது. ஆனால் இங்கே ஏபி பிசி சிஎன்னு தனித்தனியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே முன்னாடி 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிற வேண்டியதான். பண்ணிவிட்டு இப்போ 12 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸா? 5 + 15 4 + 20 வந்து 3. ஸோ இதை டோட்டலாக ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? இது 2 × 16 இருக்கட்டும், அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஸோ இது 9 + 3 வந்து 12. ஸோ இதை அடித்து கொடுத்தா இது 5 டைம்ஸ் இருக்கும். 5 × 2 10. ஸோ ஆன்சர் வந்து 10 days. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 1000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதலான்னா 1000 × 10%. அப்போ 110 / 100 × 110 / 100. 2 வருஷனால இப்படி போட்டுடலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ இது எவ்வளோ வருது? 11 ஸ்கொயர்டு வந்து 121 வருமா? அதோட ஒரு ஜீரோ சேர்த்துக்கிற வேண்டியதான். ஸோ இதான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு. கூட்டு வட்டி பார்க்குறப்ப எப்போவுமே நமக்கு அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அதிலேருந்து தான் வந்து நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிக்கிறணும். அப்போ இதுலேருந்து 1000 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 210 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், y/36 x/2x = 8/12 எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வேணும்னா ஏதாவது 2 ரேஷியோ எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட் நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிறோம். 2:x = 8:12. எப்படி எழுதலாம்னா 2/x = 8/12ன்னு எழுதலாம். இதை அடித்து கொடுத்தோம்னா இது 4 டைம்ஸ் இருக்கும். மறுபடியும் இந்த 4 எதாவது அடித்து கொடுத்தோம்னா 3ன்னு இருக்கும். அப்போ x = 3. எக்ஸோட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம 3ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவை எடுத்துக்கிறோம். இப்போ y/36 2 இங்கே எக்ஸோட வேல்யூ 3யா? அப்போ 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ y/36 = 2/3ன்னு வரும். இதை அடித்து கொடுத்தோம்னா இது 12ன்னு வரும். ஏன்னா 1 3 is 3, 2 3 is 6. ஸோ இதுக்கு மல்டிபிள் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ வந்து 24ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ 24. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1/2 2/3 3/4 என்ற விகித சமத்தில் 782 பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதியின் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட வேண்டியது. ஸோ 2 3 4 இதோட எல்சிஎம் என்னவாக இருக்குன்னா 2 3 4. 2ஆல் எடுத்தோம்னா 1 2 3 2. ஸோ 2 × 3 6, 6 × 2 12ன்னு வரும். ஸோ இதில் எல்சிஎம் வந்து 12ன்னு இருக்கும். ஸோ 12ன்னு எல்சிஎம் எடுத்தோம்னா இதோட விகித சமம் என்னென்ன வரும்னா, இங்கே 12னா 6 ஈஸ்ட்டு, இங்கே 12னா 4 இருக்கும், 4 × 2 8. இங்கே 12னா 3 இங்கே மேலே ஒரு 3 இருக்கா 9. ஸோ இதுதான் வந்து அந்த ரேஷியோ. ஸோ ஹோலு தான் எவ்வளோ இருக்குன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். 17 23 23 தான் 782னா அவங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும்தானே கேட்டிருக்காங்க. அப்போ 6 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 23யா? 23 வந்து 23 டேபிளால் தான் அடிக்க முடியும். ஸோ 23 × 3ன்னு பார்த்திங்கன்னா 9 6 69. ஸோ இதில் 69 போயிடுச்சுன்னா, ஸோ இது 1 டைம் இருக்கும், இது 3 டைம் இருக்கும். ஸோ இதில் 69 போயிடுச்சுன்னா 92ன்னு வரும். ஸோ 23 வந்து இதோட ஒரு 23 ஆட் பண்ணுங்களேன், நமக்கு வந்து 92ன்னு வரும். அப்போ அது 4 டைம்ஸாக இருக்கும், 34. 34ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். 34 6
6 நாங்க 24க்கு 4 மிச்சம் 2 6 3 18 18 ஒரு 2 20ன்னு வரும். ஸோ 204 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீச்சிமா 9 எனில் அவற்றின் மீப்பேவா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 9ன்னு. ரெண்டு நம்பர் என்ன 3 9. அதில் எல்சிஎம் வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ரெண்டு நம்பர் 3 9 அதில் வந்து இதோட ஹையஸ்ட் ஃபேக்டர் தான் மீச்சிமாவாக இருக்கும். ஸோ இது 9ங்கிறது மீச்சிமானா லோயஸ்ட் ஃபேக்டர் என்னது 3ங்கிறது தான் அதோட ஹச்சிசிஎஃபாக இருக்கும். ஏன்னா இந்த 9ல் கண்டிப்பாக இந்த 3 டிவைட் ஆகும். ஒருவேளை இது 3 இருந்து இது 7 இருந்தால் இதோட ஹச்சிசிஎஃப் 1 தான் இருந்திருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து வேறு நம்பராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே 9 கொடுத்ததுனால 9 வந்து 3யோட மல்டிபிள் தானே. ஸோ அதனால் இதோட ஹச்சிசிஎஃப் வந்து 3 தான். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை PNR/100 அந்த ஃபார்முலா வச்சே போட்டுடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா 5600 அதுதான் பிரின்சிபல். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. எண்ணு வந்து நமக்கு தெரியாது. எவ்வளவோ அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா 6720 இருக்குது. ஸோ இதிலிருந்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னா 5600லேருந்து இந்த 6720 மைனஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ 6720 5600 மைனஸ் பண்ணால் 0 2 1 1. ஸோ 1120. இதை ஃபார்முலா போட்டாலே நமக்கு கிடச்சிரும். 5600 × 6 × n டிவைட் பை 100 ஈக்குவல் டு 1120. இது 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடித்து கொடுத்துடலாம். இது 1 டைம் இருக்கும், இது 2 டைம் இருக்கும். ஸோ 0. ஏன்னா 56 2 தடவை இருந்துச்சுன்னா 112. இப்படி தெரிலன்னா 2 டேபிள் 3 டேபிள் அந்த மாதிரி அடிச்சு பார்த்து போடுங்க. அப்போ n ஈக்குவல் டு 20/6ன்னு வரும். ஸோ அடித்து கொடுத்தோம்னா 10/3. 10/3 வந்து 3 1/3ன்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். 3 பகா எண்களின் கூடுதல் 80. அவற்றில் 2 எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆப்ஷனில் இருந்தே போயிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு 2 எண்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷனில் பாருங்களேன், இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக வருது. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4 வருது. ஸோ 41 37 2 இதை கூட்டினாலே தெரிஞ்சிடும். 8 10 0 மிச்சம் 1 80. ஸோ 80ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷினுக்குலாம் என்ன செய்யணும்னா டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்தே போயிடணும். ஆப்ஷன்லேருந்து போய் செஞ்சு பார்த்தா தான் டக்குன்னு முடிச்சிடலாம். இல்லைனா நம்ம அந்த 3 எண்கள் என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆப்ஷன்லேருந்து போயிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு 10,050 கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் தெரியாது. அவங்க ஒருவேளை கூட்டு வட்டியாக இருந்தால் கூட்டு வட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே எதுவுமே கொடுக்கலைன்னா அது கண்டிப்பாக தனி வட்டியாக தான் இருக்கும். ஸோ P × 5 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% டிவைட் பை 100. இங்கே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 10,050லேருந்து பியை மைனஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம போடுறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் போடணும். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இது வந்து 1 டைம் இருக்கும், இது 2 டைம் இருக்கும். ஸோ P ஈக்குவல் டு இது அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போனா என்ன வரும்னா இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2 0 1 0 0ன்னு வரும். ஏன்னா இது ரெண்டால் அப்படியே மல்டிபிள் பண்ணிடுறோம். -2Pன்னு கிடைக்கும். ஸோ இந்த சைடு இருக்கிறத நம்ம அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸில் உள்ளது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போனா என்ன கிடைக்கும்னா 3P ஈக்குவல் டு 2 0 1 0 0ன்னு வரும். இந்த 3ஆல் இதை அடித்து கொடுத்தோம்னா 6 3 18 மிச்சம் 2 இருக்கும்.
7 3 21 0 0. அப்போ ஆன்சர் என்னென்னா 6700ங்கிறது தான் அதோட பிரின்சிபலாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் சம்மு தான், ஒரே டாப்பிக்கை வச்சு நம்ம பார்க்கவே இல்லை. எல்லாமே வந்து அதாவது HCF, LCM, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி சில மல்டிபிள் சம்மில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.